அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கு தங்கப்பதக்கம் ஒலிம்பிக்ல வாங்கி தரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க முக்கியமான ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. திடீர்னு என் முகம் வந்திருக்கும். ஐம் ரியலி சாரி. உங்களோட ஒலிம்பிக் தேடலுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிச்சயம் உங்களால இந்தியாவுக்காக ஒரு தங்கம் வாங்கி தர முடியும். தொடர்ந்து ரீல்ஸ் பாருங்க, நிறைய ஷார்ட்ஸ் பாருங்க. எவ்வளவு நேரத்தை போன்ல வீணடிக்க முடியுமோ அவ்வளவு நேரத்தை போன்ல வீணடிங்க. இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாடு தேர்தல் வரப்போகுது. 23ஆம் தேதி, இன்னும் 3 நாள் இருக்கு. தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே வாங்க. வெயில் அடிக்கத்தான் செய்யுது. முடிஞ்சா காலையில போங்க, இல்ல சாயங்காலம் போங்க, இல்ல மதியானம் போறீங்கன்னா ஒரு குடை எடுத்துட்டு போங்க. தயவு செஞ்சு வெயில் அடிக்குதுன்னு ஓட்டு போடாம இருந்துடாதீங்க. 100 பேருக்கு ஒரு 90 பேர் அது போய் ஓட்டு போடுற கதையை பாருங்க இந்த தடவை. ஏன்னா அப்பதான் ஒரு உருப்படியான மக்களாட்சி அமைக்க முடியும். யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத நீங்க முடிவு பண்ணீங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு பல ஒப்பீனியன் இருக்கும். நான் அதை உங்க மேல திணிக்க விரும்பல. ஆனா ஒண்ணு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுங்கிறது வரப்போறதை சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டியது. அந்த எதிர்காலத்தை கணிக்கக்கூடியதுதான் அறிவு. அதனாலதான் அதற்கு பெயர் அறிவுன்னு தமிழ்ல வச்சிருக்கிறாங்க. அரி கூட்டல் இவு கூட்டல் உ, எதிர்கால உடம்படுமையோட வரும் அறிவு. அறிவு என்றால் அதான். உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா இருக்குன்னு சொல்லுங்க, தப்பே இல்லை. எல்லாருக்குமே எதிர்காலத்தை கணிக்கக்கூடிய ஒரு சிந்திக்கும் திறன் நம்ம மனுஷங்களாகி நமக்கு இருக்கு. மாற்றம் வேணுமா வேண்டாமா? மாற்றம் நிச்சயம் வேண்டும். எனக்கு டீ போட்டேன் காலையில, எனக்கு டீ பிடிக்கல, அந்த டீலையும் கூட எனக்கு மாற்றம் வேண்டும். மற்றபடி ஒரு அரசு நிர்வாகம் எப்படி இயங்குகிறது என்கிறத நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏதாவது கவர்மெண்ட்ல சரியில்லை அப்படின்னா நீங்க பேசணும். சொல்லாம எதுவும் தானா எதுவும் சரியாகாதீங்க. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா. அதை மறந்துடாதீங்க. எதுவுமே தானா மாறாது. ஒரு விஷயம் சரியில்லை, ரோடு இல்லை, சாக்கடை இல்லை, தெருலைட் இல்லை அப்படின்னா யாருக்கிட்ட சொல்லணுமா சொல்லுங்க. எங்கேயும் சொல்லி வேலையாகலையா, கடைசியா இருக்கவே இருக்கு முதலமைச்சர் அலுவலகம், அங்க புகார் சொல்லுங்க. கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. அது எந்த ஆட்சியா இருந்தாலும் நடவடிக்கை எடுப்பாங்க. எந்த கட்சியா இருந்தாலும் எடுப்பாங்க. உங்களுடைய பங்களிப்பு இல்லாம மக்களாட்சி நகரவே நகராது. ஒரு பட்டனை அமுத்திட்டு 5 வருஷத்துக்கு நான் வீட்டுல போய் தூங்குவேன் அப்படின்னா சத்தியமா அது சரியில்லை. நீங்க அதுல ஆக்டிவ் பார்ட்டிசிபென்ட். நீங்க இல்லாம ஒரு மக்களாட்சியை நடத்திட்டு போக முடியாது. இது அத்தனை மக்களுக்கும் புரியணும். பிடிச்சா தயவு செஞ்சு இதை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அடிப்படை விஷயங்களை தெரியாம புரிஞ்சுக்காம ஒரு சிலர் கண்மூடித்தனமா சொல்றான், எனக்கு மாற்றம் வேணும் மாற்றம் வேணும். எதுக்கு வரணும்? ஏன் வரணும்? என்ன பிரச்சனைங்க? நீ ஆக்டிவா வேலை பார்த்த அப்படின்னா, புகார் சொன்ன அப்படின்னா மாற்றம் தேவையில்லைங்க. கட்சியிலே தேவையில்லைன்னு சொல்ல போனா, இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகத்துல அதிகாரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கீழே அதிகாரிகள் இருக்காங்க. அவங்களே போதும் இந்த நாட்டை ஆள்றதுக்கு. நீங்க எல்லாரும் கரெக்டா இருந்தீங்கன்னா இங்க மக்கள் பிரதிநிதிகள் தேவை கிடையாது. நீங்க கரெக்டா இருக்கணும், நான் கரெக்டா இருக்கணும். இருந்தா இங்க எல்லாத்துக்கும் ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அதுபடி எல்லாமே நடக்கும். தயவு செஞ்சு வீட்டை விட்டு வெளியே ஓட்டு போடுங்க. மாற்றம் கண்டிப்பா வேணும் உங்ககிட்ட.